சார் நீங்கள் அமெரிக்காவிலேருந்து அருள்வா கேட்க வந்திருக்கீங்களா என்கிட்டத்தில்? சார் சத்தமாக பேசுங்க. சரி சரி யா ஓம். ஓம் ஓகே. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பொண்ணு, ரெண்டாவது ஒரு பையன், அடுத்து ஒரு பையன், 3 குழந்தைங்க இருக்கா? இது கரெக்டாக? அது மட்டும் சொல்லுங்கள். கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லுங்கள். சரியா சார்? காது விழுதா சார்? சொல்லுங்கம்மா. சரிங்க சார். உங்கள் குலதெய்வம் யாருன்னு நான் சொல்கிறேன், இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்கம்மா. உங்கள் குலதெய்வம் ஐயனார், நாகையா, நாகப்பாம்பு, இந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்க. இது கரெக்டா? சரி. அதே மாதிரி இப்போ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்காக தான் என்கிட்ட வந்திருக்கீங்க. உங்கள் பொண்ணுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது. இதை கழிச்சிருக்கீங்களா? ஒரு இடத்துல கழிச்சிருக்கீங்க. சரி. அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு என்ன பரிகாரம் பண்ணினால், என்ன மந்திரம் சொன்னால் எப்படி சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு மந்திரம் ஒன்று உங்களுக்கு இன்பாக்ஸில் அனுப்பிச்சி வைக்கிறேன். சரியா? சரி. அதே மாதிரி உங்கள் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல பொம்பளை பிள்ளைங்க இருக்கக்கூடாது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது மாதிரி ஆண் வாரிசு மட்டுமே, 2 பையன், 3 பையன், 4 பையன், ஒரே பையன், அந்த மாதிரி பையன்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்கள் பொண்ணு வாக்கப்பட்டு போகணும். சரி. அன்னதர் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கும் நாகதோஷம் இருக்கா, சர்பகால சர்ப கேது, ராகு கேது இருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்கணும். சரி சரிங்களா? அது ஒரு மந்திரம் ஒன்று நான் எழுதி தரேன், அதை பாப்பாவை 90 நாள் சொல்ல சொல்லுங்கள். சரி சரி. அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இறந்த தெய்வம், உங்கள் அம்மா இருக்காங்களா, அவங்க பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? அவங்க சொல்கிறாங்க ராசம்பாள் அப்படின்னு. இந்த பேர் கரெக்டா சார்? உங்கள் அம்மா பேர்? சரி ரைட்டு சார். உங்கள் பொண்ணு முகத்தில் பார்த்தோன்னே ஒரு மந்தத்துல மச்சம் ஒன்று இருக்கா? சரிங்க சார். இப்போ உங்களுடைய அப்பா, உங்கள் அப்பாவை பெற்ற உங்கள் அப்பாவை பெற்ற அப்பா பெயர் சின்ன தம்பி, அதாவது உங்கள் தாத்தா. இந்த பேர் கரெக்டா சார்? சரி. அதே மாதிரி உங்கள் சித்தப்பா ஒருத்தர் கரண்ட் அடித்து செத்துருக்காரு, அவர் பேர் நாகராசா. இந்த நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, எனக்கு இந்த பேர்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. அம்மாவா அருள்னு சொல்கிறேனா? கரெக்டாக சொல்கிறேனா? சரி சார். உங்கள் அப்பாவோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நாகலிங்கம். இந்த பேர் கரெக்டா? சரி. இன்னொரு சொந்த தம்பி, ஆனால் அவர் உயிரோடு இருக்காரு, அவர் பேர் நாகராஜன். கரெக்டா? உங்கள் சொந்த தம்பி. சரி சார். அது மாதிரி உங்கள் அப்பாவோட பெரியப்பா மகள் உங்களுக்கு அத்தை வேணும், லக்ஷ்மி. சரிங்க சார். இப்போ நீங்கள் ஒரு கல்குவாரி மாதிரி வச்சு நடத்தி அதில் நிறைய லாஸ் ஆகி உங்களை ஒருத்தன் ஏமாத்திட்டான், அவன் பேர் டிஎம். சரியா? சரி சார். இப்போ இந்த கல்குவாரி க்ரஷர் நல்லா ஓடணும், அதை ஓடுறதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால், என்ன தொழில் அபிவிருத்தி ஆகிறதுக்கு என்னை தேடி வந்திருக்கீங்க? 1. 2வது உங்கள் பொண்ணு கல்யாணம் முடியணும். இந்த 2க்காக தான் நீங்கள் என்கிட்ட அருள்வா கேட்க வந்தீங்க. இது கரெக்டா சார்? சரி. அதே மாதிரி சார், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 2 பெரிய மிஷின் வச்சுருந்தீங்க, ஒன்று அடிக்கடி ரிப்பேராக போச்சா இல்லை என்னன்னு தெரில, அதை 2 மிஷின் இருந்துச்சு, ஒரு மிஷின் தான் நிற்கிது, இன்னொரு மிஷின் என்ன பண்ணீங்க? நான் ரொம்ப நஷ்டத்துக்கு விற்ற மாதிரி இருக்கு. ஏன் சார் அப்படி விற்றீங்க? அது என்ன பிரச்சனை கூட வந்துச்சோமோ அதில் ஓட மாட்டேன்ட்டு அதை வச்சிருந்து பிரயோசனம் இல்லை, அதனால் இப்போ விற்றுட்டேன். சரிங்க சார். அது மாதிரி நீங்கள் லாரிலாம் வச்சு ஓட்டி அது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அது ஒரு கேஸ் ஆகி அதில் ஒரு லாஸ் ஆகி இப்போ லாரிலாம் ஒன்றே காணாமே சார். லாரி தான் விற்றுட்டிங்களா? அது வித்தாச்சுமா.
லாரி ஒன்றும் இப்போ நம்மள்ட்ட இல்லை. இல்ல இப்ப இல்ல. இப்போ லாரி நீங்கள் வச்சுருந்தீங்கிறது கரெக்டா? ஆக்சிடென்ட் ஆனது உண்மையா? கரெக்டு. சரிங்க சார். இப்போ நீங்கள் ஒரு மிஷின் தான் வச்சு ஓட்டுறீங்க சரியா? அந்த டிஎம்மும் அந்த கம்பெனியை க்ரெஷரை எழுதி கொடுக்க மாட்டான் சரியா உங்களுக்கு? கரெக்டு. உங்களை ஏமாத்திட்டு வரான். உங்களுக்கு என்கிட்ட நீங்கள் வந்தது வந்து கல்குவரிய அந்த க்ரெஷரை நல்லா ஓட வைக்கணும். அவர் வந்து கிறிஸ்டின் பையனாக இருக்காரு. அவர்கிட்ட முதல்ல நீங்கள் எழுதி வாங்குங்க போய். ஒன்று அதுக்காக வந்திருக்கீங்க. ரெண்டாவது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணுக்கு 27 வயசாவது, ராகு கேது தோஷம் இருக்குது. மாப்பிள்ளை வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காங்க. அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி பெண் வாரிசு இல்லாத இடத்துல தான் உங்கள் பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சரியா சார்? கரெக்டு. கரெக்டு. மற்றது எதுவும் இல்லை. நன்றி சார். நன்றி அம்மா.